இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா விஜய் வந்து எங்கேயுமே தலையில்லை இப்போ வரைக்கும். ஏன் குறைஞ்சபட்சம் ஒரு பேட்டி கூட கொடுக்கல. தன் பையனை பற்றி சோஷியல் மீடியாவில் கூட வந்து ஒரு எழுத்து கூட அவர் எழுதலை. ஏன்னா அவனுடைய அடையாளம் என்னவோ, அவனுடைய ஐடென்டிட்டி என்னவோ அதை அவன் வந்து அப்படியே வந்து கீப் அப் பண்ணிட்டான். அவனுடைய சொந்த அடையாளத்தில் வரட்டும் அப்படிங்கிற அது ஒரு நல்ல ஒரு முடிவு அது. இன்னொன்று, எல்லாரும் வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து விஜயை பற்றி பேசுகிறாங்க இந்த ஒரு விஷயத்தில், பையனுக்கும் அப்பாவுக்குமான அந்த உறவில். பட்டு அவர் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ஜென்டிலாக வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து அவர் மெயின்டைன் பண்ணுறாரு விஜய். தன் மகன் இந்த திரையுலகத்தில் அவனுக்குரிய அடையாளத்தோடு தனித்துவத்தோடு வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் அலோவ் பண்ணியிருக்கார். இல்லைன்னா அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அவர் வந்து எப்படி வேணால் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லைன்னா அவர் எப்படி வேணால் அதை வந்து தடுக்க முடியும். பட் அவர் அதெல்லாம் செய்யலை. நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேடிக்கை பார்க்குறாரு. அதனால் இந்த அடையாளமோ அல்லது இவருடைய பாதிப்போ எதுவும் இல்லாமல் அவன் ஒரு படம் பண்ணுறான். அப்படி பண்ணும்போது வந்து அதை பெருசாக எதிர்பார்க்காம நம்ம போனோம்னாக்கா ஒரு வேளை நல்லா இருந்துச்சுன்னா அது பெரிய அளவு வர்றதுக்கு